இது வருடம் வருடம் ஏதோ ஒரு கடமைக்காக நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவது கிடையாது. இந்த சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த தியாகிகளையும் உயிர் நீத்தவர்களையும் கொடிக்காத்த குமரன் வயது என்ன, பாரதியாரின் வயது என்ன, எண்ணிக்கொண்டே போகலாம். எத்தனையோ பேர் உயிர் நீத்தார்கள். அவர்களுக்காக அவர்களை நினைவூட்டும் நாம் இந்த சுதந்திர நாளில் என் பள்ளி மாணவர்கள் குறைவதில் மிக வருத்தமாக உள்ளது. நாம் என்ன அடிமைப்பட்டு இருந்தோமா? நமக்கு தெரியாது. இங்க யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அடிமை என்றால் என்ன என்பது உங்களுக்கு ஆசிரியர்கள் கூறியிருப்பார்கள். எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த ஊர்ல 144 கடை, 4 பேரும் சேர்ந்து பேசினாலும் அவங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்பயும் நடக்குது சட்ட ரீதியாக. அப்படி நாம் நம்முடைய குரலை அடக்கப்பட்டு, நம்முடைய சுதந்திர பேச்சை அடக்கப்பட்டு, நம்மால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அடிமைத்தனமாக இருந்தோம். அந்த அடிமைத்தனத்தை ஒழித்து நமக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அது சாதாரணமாக கிடைக்கவில்லை, சும்மா கிடைக்கிற சுதந்திரம். தயவு செஞ்சு ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். சுதந்திர திருநாளும் குடியரசு திருநாளும் அதன் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இன்னொரு விஷயம், நான் எனது உடற்கல்வி ஆசிரியரை அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தமிழ் தாய் வாழ்த்தோ, கொடி வாழ்த்தோ, தேசிய கீதமோ நாம் அனைவரும் ஆசிரியர்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது உண்மை. மீண்டும் மீண்டும் படி, எழுதிப்பார், மிக தெளிவாக புரியும், அப்போதுதான் உனக்கு மனப்பாடம் ஆகும், அப்போதுதான் புரிந்து கொள்வாய் என்று நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் கொடிப்பாட்டும் நாம் பேப்பர் காலில் போட்டா எங்க வெளிப்படுத்தணுமோ அங்க வெளிப்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் கொண்டு விட்டுட்டீங்கன்னா அதையும் மறந்துடுவான். வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் இங்கதான். இங்க அமைதியாரு பாட்டு பாடுது, நீ பாட்டு கேட்டு போவான். வாயே அரசுக்கு தேவையில்லை, அமைதியா கேட்டு போயிடுவான். அவனுக்கு எப்போ அது மண்டையில் இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து, என்னுடைய தமிழ் தாய் வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு தருணம், அது அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. தேசிய கீதம் நல்ல தண்ணி வரணும். எதை நினைச்சு நம்மை காத்துக் கொண்டிருக்கும் அந்த எல்லையில் தன்னை இழந்து கொண்டிருக்கும் ராணுவ வீரனை நினைக்கும், நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அந்த தியாகிகளை நினைக்கும். இந்த சுதந்திர திருநாளில் நாம் தேசிய கீதம் பாடும் பொழுது நம் கண்ணில் தண்ணி வர வேண்டும், கண் தண்ணி வரணும். அந்த உணர்ச்சி நமக்குள்ள பொங்கும். என் அருமை மாணவ செல்வங்களே, தயவு கூர்ந்து தேசிய கீதத்தையும் தமிழ் தாய் வாழ்க்கையும் கொடிப்பாட்டையும் உணர்வு பூர்வமாக நீங்களே பாடுங்கள் என்று கூறி உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஆசிரியர் பெருமக்கள் அதுக்காக அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வேண்டாம். இருந்தாலும் என்னுடைய பள்ளி மிக சிறந்த பள்ளியாக மாறும், மாறி ஆகும் என நிறைய பேர் நிறைய விருதுகளையும் பெருமைமிக்க என்னுடைய ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த கடந்த ஒரு 6 மாத காலமாக நானும் இந்த பள்ளியில் வருகின்றேன். ஒரு சில வார்த்தைகள் வருகின்றது. மாணவன் ஆசிரியரை தெய்வமாக நினைப்பதில் தயங்குகின்றான். கணக்கு தயமா குழந்தை வச்சு நான் சொல்லி புரியல. NCC அது திட்டுவாரு வந்து அவன் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்ப்பா, சுதந்திரம் சாதாரணமா கிடைக்கல, உண்மையில சாதாரணமா கிடைக்கல. அதை புரிஞ்சுக்காங்க. ஆசிரியர் தெய்வமா நினைச்சாதான் உங்களுக்கு சொல்றது உனக்காக தான் சொல்றாங்கன்றத புரிஞ்சாதான் ஆசிரியர் மதிப்ப. நான் ஒரு ஆசிரியர்கிட்ட பேசினேன், வேதனையை வெளிப்படுத்துறாங்க. முன்னாடி பாடம் நடக்கும் போது அவன் என்னவோ இவனுக்காக அவனை நியமிக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி கிடையாது.
அவர்கள் உங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இவ்வளவு ஒரு டேலண்டான ஒரு டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பயன்படுத்திக்கங்க. பல மீட்டிங்ல சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு பல மீட்டிங்ல சொல்லியிருப்பேன். ஆசிரியர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செஞ்சு அவங்க சாதாரண போட வேணும். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்த ஒரு குரு உன்னை மனிதனாகவும் நல்ல ஒரு ஒழுக்கமானவனாகவும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக தான் ஆசிரியர். விளையாட்டாக்காது. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் தலைமை ஆசிரியர்கிட்டையும் ஆசிரியர் பெருமக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் 3 பேருக்கும் ஒரு பாண்டிங், அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்கி கொடுங்க. மாணவன் போய் வீட்டுல என்ன சொல்றான்னு தெரியுதுல, வீட்டுல என்ன நினைக்கிறாங்க, தன் மகன் கூறுவதுதான் உண்மை, அதனால ஆசிரியர் மேல கடுப்பாய் வீட்டில் இருக்கிறாங்க. நேரில் வந்து கேட்கறது கிடையாது. பல பேர் தவறுதான். என்னுடைய தலைமை ஆசிரியர் எழுப்பி கேட்டாரு, என்னப்பா சொன்னேன், நாட்டு பற்றுமே என்ன அப்படின்னு கேட்டாரு. சொல்லி ஒரு 5 செகண்ட் கூட 5 நிமிஷம் கூட அவளை கேட்டாரு, மறந்துட்டான், தெரியல. அப்ப அவன் வீட்டுல போய் என்ன சொல்லியிருப்பான், அவனுக்கு வந்ததான் தன்னுடைய தந்தை கிட்டே தாய் கிட்டே சொல்லியிருப்பான். அதுதான் உண்மைன்னு நினைச்சு நேரம் அந்த ஹெட்மாஸ்டர் கிட்ட இப்படி சொல்லலாமா? அதே தாயோ தந்தையோ நேர ஆசிரியர் கிட்ட கூட என் பையன் ஏதோ தப்பு செய்திருப்பான், தெரிஞ்சிருப்பீர்கள், அதை சரி பண்ணி செய்யுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. எப்படி செய்யலாம்? எல்லாருக்குமே யாருக்கு எதிரி கிடையாது, கருத்து வேறுபாடுகள் மட்டும்தான். ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு மூளை உண்டு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிந்திப்பாங்க. அந்த தனித்தனியான சிந்தனை ஒன்றாக வேண்டும் என்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒரு பாண்டிங்ல வரணும். அப்பதான் இந்த பள்ளியோட நிலை மாறும். எஸ்எம்சி கூட்டத்துக்கு பெற்றோர்கள் எல்லாம் வரணும்னா எத்தனை பேர் கூட்டம் வந்திருப்பீங்க? கை தூக்குங்க. தன்னுடைய தாயும் தந்தையும் கண்டிப்பா நீங்க வரணும். எத்தனை பேர் கூட்டம் வந்திருப்பீங்க? இதே திருவப்பள்ளி இருந்தா நான் வரணும்னா நாளைக்கு நான் ஸ்கூல் போக முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுடைய படிப்புக்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கைன்னு சொல்றதான் தாய் தந்தையை கூப்பிட்டு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த பள்ளியும் உங்களால் இந்த பள்ளி பெருமை அடைய வேண்டும் என்றால், இந்த பிளஸ் 2 6வது படிக்கிற பள்ளி இந்த வருஷம் நீங்க கணக்கு போட்டுக்காங்க, உங்களால் தான் இந்த பள்ளி பெருமை அடைய வேண்டும். பேசப்பட்டு எவ்வளவு பேருக்கு வார்த்தை உங்களுக்கு சொன்னாரு, மறந்துட்டீங்க. ஒண்ணு விளையாட நல்ல வெயில் அடிக்குது, நிலம் தேடி அந்த பொங்க மரத்துக்கு கீழே போய் உட்காங்கன்னா அப்பா அழகா இருக்கு. அப்பா அந்த மரம் நமக்கு கடவுள். என்ன செய்யறதுன்னு தெரியாம, என்ன படிக்கிறதுன்னு தெரியாம, படிப்பறிவு இல்லாம இருக்கும்போது உனக்கு கற்றுக் கொடுக்கிற வாத்தியார் முன்னாடி நின்று ஒரு எக்ஸாம்ல நீ இந்த கொஸ்டின் என்னன்னு புரியாம இருக்கிற, கூப்பிட்டு கேட்கிற, இது என்னன்னு புரியலன்னு சொல்லி போட்டானா, அப்பா டீச்சர் சொல்லி போட்டா எனக்கு 10 மார்க் வந்துருச்சு, அப்பா அந்த டீச்சர் உனக்கு கடவுள். நல்லா தண்ணி தாகம் மயக்கம் போடுற யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு தண்ணியும் கொடுத்தா அப்பா உனக்கு கடவுள். நமக்கு கிடைக்கும் கிடைக்குது பத்தியா? அது எந்த சிச்சுவேஷன்ல கிடைக்குது, எந்த இடத்துல கிடைக்குதோ, கடவுள் நாம கும்பிட முடியும் வேலை வச்சிருந்தாங்க அப்படிலாம் வந்து உதவ மாட்டாங்க. யார் எந்த வழியில் தக்க சமயத்தில் உதவுகிறாரோ அது எல்லாமே கடவுள் தான். அப்போ உங்களுடைய அறிவுத்திறனும் உங்களை வாழ வைப்பதற்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறவங்க கடவுள் நினைச்சு வலுத்தரல. அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும், படினா படிக்கணும், பேசுனா பேசணும். உங்களை எப்படி உருவாக்கணும், உங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீட்டுல லெசன் பிளான் பண்ணிட்டு வராங்க. இவன் இன்னைக்கு படிக்கல, இவனுக்கு நீ எக்ஸாம் வேண்டாம், இவனை மட்டும் வைப்போம், இவனையும் அவங்க கொண்டு போகணும். இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என் மாணவ செல்வங்களும், தம்பி உனக்கு பிடிக்கலன்னா என்சி சார் கிட்ட சொல்லிட்டு நீ தனியா கூட போயிடு. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக மற்றவங்க இங்க இருக்காது. ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. மாணவன் ஆசிரியர் பேசி கேட்கறதுல, அதே மாதிரி பெற்றோர் ஆசிரியருக்கு சப்போர்ட் பண்றதுல, மாணவனுக்கு நல்வழிப்படுத்தணும் எந்த பெற்றோரும் இங்க கேட்டதும் கிடையாது.
தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களில் பெற்றோரை கூட்டிட்டு வாங்க, அவசியமா கூட்டிட்டு வாங்க, நல்லதா இருக்கும். இந்த சுதந்திர திருநாளில் வாழ்த்துக்களை சொல்வதை விட அறிவுரை அதிகமாக கூறிவிட்டேன் என்று நினைத்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். என் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, தயவு கூர்ந்து இந்த சுதந்திர திருநாளில் நீங்கள் சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அடுத்த சுதந்திரம், தூய்மையான தண்ணீர் கிடையாது, தூய்மையான காற்று கிடையாது. தண்ணிக்கு இப்ப வரணும்னா 50 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட் எல்லாமே கீழ்மட்ட தண்ணி உப்பாகி போச்சு. எல்லாம் அஞ்சு காசு எடுத்துட்டு போவாங்க, இல்லாட்டி ஆசு தண்ணி வருமானம் இருப்பாங்க. இங்க அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம இருந்த நிலை மாறி உப்பு தண்ணியா மாறி குடிக்க தண்ணி இன்னும் 50 வருஷம் விட்டு நாமெல்லாம் அலைய போறோம். இந்த மாதிரி நிலை மாற வேண்டும். இந்த சுதந்திர திருநாளில் 78வது சுதந்திர திருநாளில் நாம் எல்லாரும் ஒரு சங்கல்பம் நமக்குள்ள ஒன்று எடுத்து, தன்னுடைய தாய் பெயரில் என்னுடைய அம்மா பேர்ல ஒரு மரத்தை நட்டு அதை வளர்த்து அம்மாவை எப்படி பார்ப்போமோ அப்படி அதை பாதுகாத்து எல்லாரும் ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம், எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். ஒரு மரம் நடுவோமா, ஒரே மரம் அம்மா பேர்ல, தன்னுடைய பெற்ற தாயின் பெயரில் அந்த மரத்தை வைத்து தாயுடைய பேரே அந்த மரத்தை வைக்கி அதை பாதுகாத்து கூட நமக்கு எல்லாமே மழையா பொழுது நிலத்தில் அடிநீர் எப்ப சரிவானா, இங்க எல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், யாரும் மெல்லு வரல. ஊர்ல வரப்பு பார்த்திருக்கீங்களா தம்பி? வரப்பு 4 அடி இந்த வரப்பு 1.5 அடி பாய்ப்பு ஒரு ஜான் தான் இருக்கு. மழை பெஞ்ச தண்ணி அப்படியே போயிடும், தேங்கறதுக்கு வசதி இல்ல. அப்படி வரப்ப பெருசா கட்டியிருந்தா தண்ணி தேங்கி இருக்கும், நிலத்தடி நீர் ஊறி இருக்கும், தண்ணி உப்பா இருக்குமா? இயற்கையை நாமே கெடுக்கிறோம். அதனால நாம் எல்லாருமே சேர்ந்து 420 மாணவர்களும் தனித்தாயின் பேரில் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்தை தாயை காப்பது போல் காப்பாற்றுவோமா? இந்த உரிமை எடுப்போமா? தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மரக்கன்று வைங்க, தாய் பேர்ல வைங்க. தாயை பார்த்தது போல் நீங்க காப்பாத்தினீங்கன்னா இந்த இயற்கை வளத்தை காப்பாற்றலாம். இந்த சுதந்திர திருநாளில் 78வது சுதந்திர திருநாளில் தயவு செஞ்சு நீங்க அந்த ஒரு மரம் நடும் இந்த உறுதிமொழி எடுத்துட்டு போங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதே வேண்டுகோள், தன்னுடைய தாயின் பெயரில் ஒரு மரம் வைங்க, தயவு செஞ்சு வைங்க என்று கேட்டுக்கிறேன். அடுத்ததா என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நான் என் தாய், நிறைய பேர் தன்னுடைய முதியோர்கள் ஏதோ ஒரு நோயில், சர்க்கரையோ பிபியோ ஏதாச்சும் ஒரு நோயில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்காங்க. இந்த மாணவர்கள் யாருமே அவர்கள் முதுமை காலத்திலோ 40 வயது தாண்டியோ பிபி சுகர் எந்த நோயும் வரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு விளையாட அனுமதிங்க. அந்த விளையாட்டு நேரத்தில் மட்டும் அனுமதின்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஆனால் விளையாட்டு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் படிப்பு. அறிவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இரண்டுமே இரு கண்களாக நாம் அனைவரும் கற்று தெய்வ கூர்ந்த ஆசிரியர் பெருமக்களிடம் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பாரதம் இத்தனை பெரிய ஜனத்தொகை, இத்தனை பெரிய மக்கள் தொகையை வச்சு ஒலிம்பிக்ல நம்மளால கொண்டு வர முடியல. பல ஒலிம்பியன்ஸ் இருக்கீங்க, பல டாக்டர்ஸ் இருக்கீங்க, பல இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க. தயவு கூர்ந்து அந்தந்த வகுப்பில் என்ன சொல்கிறார்களோ அதை தெளிவாக கற்று தேருங்கள். உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடசாலை. இங்கு விட்டீர்கள் என்றால், ஆசிரியர்களை மறந்தீர்கள் என்றால், அவர்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை உங்களால் நிர்ணயிக்க முடியாதபடி போய்விடும். தயவு கூர்ந்து ஆசிரியர்களை கடவுளாகவும் நினைத்து மதித்து பள்ளிக்கு தினமும் வாருங்கள், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த 78வது சுதந்திர நாளை உங்களுக்கு வாழ்த்துக்களோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.